இந்த காணொலியை முதல்ல பாருங்க. இவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்களேன். இதை எனக்கு ஒரு நண்பர் அனுப்பிச்சு விட்டு, இதை பத்தி நீங்க கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னாரு. எல்லாருமே கேட்டுக்குங்க. குறிப்பா திருமணம் ஆகாத இளைஞர்கள் கண்டிப்பா இதை கேட்டுக்குங்க. விவசாய வேலை பார்த்தா பொண்ணு கிடைக்குமாடே? சத்தியமா கிடைக்கல. நான் அடிச்சு சொல்லுவோம்ல, எப்போ அடிச்சு சொல்லுவேன். நிறைய பேருக்கு இப்ப என்ன அப்படின்னா ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னா படிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு 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 5 ஏக்கர் இடத்த வாங்கி நம்ம ஒரு விவசாயம் சார்ந்து ஒரு தற்சார்புக்கு திரும்பிடலாம், எந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஐடில வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல். ஒரு பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறாரு? மாப்பிள்ளை மம்பட்டி வேலை பார்த்து விவசாயத்தை தோட்டத்தரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் வேலை பார்த்துட்டு சொந்த விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். சரி, அவனுக்கு பொண்ணு இல்லையா? பொண்ணு தர மாட்டாங்களாம். அடுத்தால எல்லாருமே வேலை பார்க்கறவங்க இளைஞர்கள் அப்படி நினைக்கக்கூடியதா ஆயிடுச்சு. ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுது. இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி நிறுவனம் இருக்குன்னா அவங்க ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரே வருஷத்துல அதை 200 கோடியா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது 100 கோடியை ஒரு 110 கோடி 120 கோடி அப்படின்லாம் ஆக்குறது இல்லை. ஒரே வருஷத்துல 100 கோடி 200 கோடி ஆக்கணும்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸை ரொம்ப அழுத்தத்திற்கு உட்படுத்துறாங்க. இதெல்லாம் நடக்குதான்னா 15 வருஷம் நான் கார்பரேட் நிறுவனத்துல வேலை பார்த்துருக்கேன். இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களை வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். கீழேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, ஒர்க் ப்ரெஷர். எந்த ஃபீல்டுல போனாலுமே, அது ஐடியா இருக்கட்டும், எந்த செக்டாரா இருக்கட்டும், ஒரு சாதாரண ஜவுளி கடைக்கு வேலைக்கு போனா கூட எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்றத நீங்க இங்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாம் பழைய காலத்து முதலாளிகள் மாதிரி கிடையாது. அப்போ உள்ள முதலாளிகள் தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள ரொம்ப கேர் பண்ணாங்க. நம்மள்ட்டே வேலை பார்க்கணும், ஒரு உறவு மாதிரி நினைச்சாங்க. இப்ப அப்படி கிடையாது. முதலாளிகளுக்கு நமக்கு கீழே யார் யார் வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது. ஆனா அப்ப இருக்கிற முதலாளிகளுக்கு எல்லாத்தையும் அடையாளம் காமிச்சு பேரை கூட சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் தெரியும். இப்ப அவ்வளவு மன அழுத்தம் வந்ததுனால நிறைய பேர் விவசாயத்துறைக்கு திரும்புறாங்க. அது என்னப்பா குறிப்பா திருமணம் ஆகாதவங்க இதை கேளுங்க அப்படின்னா, அந்த பையன் பேசினார் இல்லையா, இது உண்மைதான். நான் அதனாலதான் இதுக்கு முன்னாடி நிறைய காணொலிகள்ல சொல்லியிருக்கேன். நீங்க நல்லா படிங்க, ஒரு செக்டார்ல போய் வேலை பாருங்க. ஒரு 35 39 வயசுக்கு அப்புறம் உங்களால அந்த ப்ரெஷரை தாங்க முடியாது. அப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 10-15 வருடங்கள்ல சம்பாதிச்சதுல எப்படி சேமிக்கணும் அப்படின்ட்டு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா தனியா ஒரு காணொலியே போடணும். அதை பயிற்சி கொடுக்கறதுக்காகவே நம்ம ஒரு 3 ஏக்கர்ல ஒரு பயிற்சி மையம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இளைஞர்களுக்கு கண்டிப்பா நேரம் வர வச்சு கொடுப்போம். அது ஒரு தனி டாபிக். அப்ப நீங்க திரும்புறதுக்கு முன்னாடி, விவசாயத்துக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே லைஃப்ல செட்டில் ஆகி திருமணம் பண்ணிடுங்க. ஒரு மேரேஜை பண்ணிட்டு திருமணம் முடிந்ததற்கு பிறகு நீங்க வாங்க. நீங்க விவசாயத்துறைக்குள்ள வந்துட்டு பொண்ணு தேடுனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள்ல நிறைய பேரு இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க திருமணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மனைவிகள்கிட்ட எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க விவசாயத்துறைக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னேன்னா அவர் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னாரு. இப்ப அவருக்கு 37 வயசாயிடுச்சு. அவர் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நல்லா படிச்சிருக்காரு, நல்லா சம்பாதிச்சிருக்காரு, ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காரு. ஆனா இப்ப 13 ஏக்கர் நிலம் வச்சிருக்காராம். அந்த நிலத்துல போய் என் பொண்ணை விவசாய வேலை பார்க்க வச்சிருவாங்கன்னு யாருமே பொண்ணு கொடுக்காம இருக்காங்க. இது ஒருத்தருடைய கதை மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய கதைகள் இருக்கிறது. அப்ப இந்த இளைஞர் சொன்ன கதையும் உண்மைதான். அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணுன்றதை இந்த காணொலியில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறது என்றால் உங்களுடைய ஆர்வத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் திருமணம் செய்துவிட்டு மனைவிட்ட நீங்க ரொம்ப உங்களை பத்தியான புரிதல் அவங்களுக்கு உருவாக்கி அவங்களுடைய சம்மதத்தோட நீங்க இந்த தற்சார்புக்குள்ள வரணும், விவசாயத்துறைக்குள்ள வரணும்னா அவங்களுடைய ஒப்புதலோட அவங்களுடைய இணக்கத்தோட நீங்க உள்ள வந்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கும். இல்லைன்னா நீங்க அந்த செக்டாரை விட விவசாயத்துறையில மிகப்பெரிய மன அழுத்தத்தை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே இளைஞர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் வரலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அடுத்த காணொலியில அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பதிலா நான் கொடுக்குறேன். கடைசியில நான் சொல்லுவது, படித்த இளைஞர்களும் அனைவரும் திருமணம் முடிந்து ஒரு 5 வருடங்கள் கழித்த பிறகு இந்த விவசாயத்துறைக்குள் வாருங்கள். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம விவசாயம் வாழ்க, விவசாயி வாழ்க அப்படின்னு நம்ம சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள்ல நம்மளை பத்தி ஆகோ ஓகோன்னு பாராட்டினாலும் ஒரு பயலும் நமக்கு பொண்ணு தர மாட்டான். இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்.